வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்வார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வாயுள்ள பிள்ளை தானும் பிழைக்கும், கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு உதவி செய்து அவர்களையும் பிழைக்க வைக்கும். எதுவும் இல்லை என்று புலம்பாதீர்கள். இயேசுவை நோக்கி உண்மையாய் கூப்பிடுங்கள். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆம் பிரியமானவர்களே, வசனம் அழகாக வேத வசனம் சொல்லுதுங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்திய 7:7 என்ன அருமையாக அந்த வசனம் சொல்லுது பாருங்கள். இதை நம்பி அவரை நோக்கி உண்மையாக நோக்கி கூப்பிடுங்களேன். கர்த்தர் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார். உண்மையிலேயே இயேசுவை நம்புகிறவங்க, அவரை சரியாக பிடிச்சிக்கிட்டவங்க, அவங்க வாழ்க்கையில் இல்லைன்ற வார்த்தை, பாவம் என்கிற வார்த்தை இல்லை என்ற வார்த்தையாக மாறிடும். சாபம் இல்லை என்ற வார்த்தையாக மாறிடும். மற்றபடி சந்தோஷமோ சமாதானமோ ஆசீர்வாதங்களோ நிறைந்திருக்கபடி நித்திய ஜீவனையும் அவர் வழங்கி உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இதை நம்புவீங்களா? காட் பிளஸ்.